குவாட்ராப்பிள்ல இருந்து ஆரம்பிச்சு ட்ரிபிளாவது கிடைக்குமான்னு பார்த்தா ட்ரிபிளும் கிடைக்கல. கடைசியில் குடிசியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் ஆர்சனலுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சிச்சுவேஷனில் இப்போ எக்ஸ்க்ளூசிவாக மாட்டியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். பேசிக்காக என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு மேட்ச் சவுத்தாம்ப்டன் கூட விளையாடினாங்க சென்ட் மேரிஸில். ஸோ 2-1 அப்படின்ற மாதிரி ஆர்சனல் தாக்கப்பட்டிருக்காங்க எகெயின் அண்ட் எகெயின். ஸோ 2 வீக்ஸ் ஸ்பேனில் 2 கப்பில் இருந்து வெளியேறி இருக்காங்க. ஸோ சீரியஸாகவே கொஞ்சம் கன்சர்னாக தான் இருக்குது ஆர்சனலோட சைடில் இருந்து பார்க்கும்போது. பட் அதையும் தாண்டி நம்ம தீவிரமான ஆர்சனல் ரசிகர் இங்கே லிங்க்ஸ் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்போம் என்ன நடந்தது. லிங்க்ஸ் சொல்லுங்க. ஸோ அதுதான் மச்சான், எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மொமெண்டம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது எப்படி எஃபெக்ட் ஆகிருக்குன்னா, அந்த சிட்டியோட கரபோ கப் ஃபைனல் தோத்துட்டு வந்தானுங்க. ஸோ அங்கேயே இவனுங்க ரேட்டில்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஷேக்கி ஆகிட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு திங், அந்த அதர் சைட் பார்த்தோன்னா ஃபுல் 11 ஆடல அப்படின்னு நம்ம முட்டு கொடுக்கலாம். பட் இருந்தாலுமே மிச்சவெல்லாம் நல்ல பிளேயர்ஸ் தானே ஆடினவெல்லாம். அதே மாதிரி எனக்கு மெயினாக இதில் பிளாக் ஷிப் யாருன்னு பார்த்தோன்னா பென் ஒயிட் தான் மச்சான். அவனுக்கு ஆட பிடிக்கலன்னா ஆடக்கூடாது, எனக்கு ஆட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும். மேட்ச் மாதிரி ஆட மாட்டான் மச்சான். எனக்கு தெரிஞ்சு லிட்ரலி போயிட்டு அக்ரெசிவாக டேக்கிள்ஸ் எடுக்க மாட்டான். ஒரு ப்ராப்பர் கிளியர் ஹெடர் வின்னர் மச்சான் அது ஃபர்ஸ்ட் கோலு. நீ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிரீமியர் லீக் ப்ரூவ் நீ நல்ல பிளேயரு, ஒரு ஜம்பை டைம் பண்ண மாட்டியா, நீ கரெக்டாக கிளியர் பண்ண மாட்டியா? அவ்வளோ மிஸ்டேக், கேவலமான மிஸ்டேக், என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தோன்னா அங்கே நல்லா ஆடினது டவுமேன், சூப்பராக ஆடினான். எனக்கு தெரிஞ்சு அவன் லிட்ரலி அந்த பையன் பாவம் எவ்வளோ ட்ரை பண்ணுறான், என்னென்னமோ பண்ணுறான், பட் முடியல. அதே மாதிரி பார்த்தோன்னா ஓடகார்டு நான் சிங்கில் இருக்கான், இப்போதான் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம். பட் கிளியராக தெரியுது ஆர்சனல் டீம், இந்த ஆர்சனல் டீம் நான் பார்க்கல சீசன் ஸ்டார்டிங்ல பயங்கர ஸ்மூத்தா ஆடுவானுங்க, நல்லா ஆடுவானுங்க. அப்படின்னா கூட செட் பிளேல கூட ஏதாச்சும் பண்ணுவானுங்க. இந்த வாட்டி கிட்டத்தட்ட நிறைய கார்னர் வந்து ஒரு 6-7 எடுத்திருப்பானுங்க. அவனுங்க ஷார்ட்டா பிளே பண்றானுங்க மச்சான். ஒரு கார்னர் உள்ள போல டைரக்டா, அதுவுமே எனக்கு பார்க்க ஷாக்கிங்கா இருந்தது. நீ டேரக்டா ஒரு 2-3 கார்னர் எடுத்துருக்கலாமே, செட் பிளேவை மாத்தி இருக்கலாமேன்ட்டு எல்லாமே ஷார்ட்டா ஆடினானுங்க. பிளஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்னொன்னும் சொல்லலாம், டெக்லன் ரைஸ் இல்ல, சாக்கா இல்ல அப்படின்ட்டு. பட் அவங்க இல்லைனாலும் நீங்க நல்ல டீம் தானே, ஒரு சாம்பியன்ஷிப் சைடு கிட்ட தானே மோதுறீங்க. ஒரு 2வது டீம் 3வது டீம் வச்சு ஆடலாமே. அதே மாதிரி இனிமே கெப்பாவை பார்க்கவே கூடாது மச்சான் கோல் கீப்பர்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை மச்சான். ஒரு எப்படி சொல்றது, அவனுக்கு ஒரு ஐடியாவே இல்லை, யாருக்கு பிளே பண்ணலாம், எப்படி பிளே பண்ணலாம் அப்படின்னே தெரியல அவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு கெப்பா இதுக்கு மேலே கிடையாது. இதுக்கு மேலே 2 கப்பா, நீ 2 கப்பு கூட வேணாம், ஒரே கப்பு பிரீமியர் லீக் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போ. சாம்பியன்ஸ் லீக் வந்தா வரட்டும், இல்லைனா இப்போ இப்போ ஸ்போர்ட்டிங் கிட்ட வெளில வந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்சா கிட்ட வெளில வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீ ஜெயிச்சு கொடுக்குறியா, பிரீமியர் லீக் மட்டும் ஜெயிச்சு கொடு, அதுவே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா அவ்வளோ பேக் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேன்ஸை நீ போய் சஃபர் பண்ண விட்ற அப்படின்னா ஒரு டீமா, எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை மச்சான் அந்த கேமில். கிட்டத்தட்ட நீ போயிட்டு ஒரு 4 கோல் 5 கோல், அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் நான் பார்த்துட்டு வரேன், சிட்டி ஒரு 5 கோல் அடிக்கிறானுங்க, 4 கோல் 5 கோல். செல்சி ஒரு 7 கோல் அடிக்கிறானுங்க போர்ட்வேல் கிட்ட. சரி நம்ம அப்படிதான் போகுது, நம்மளும் ஈஸியாக ஒரு 4 கோல் 5 கோல் அடிப்போம், கோல் ஃபீஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு மேட்சை பார்க்குறேன். தெரிஞ்சு ஒரு மொமெண்டமே இல்லை. என்னத்த சொல்றது, இந்த முதல் கல்பிரிட் நான் பென் ஒயிட்டை சொல்லுவேன். பெஞ்சமின் ஒயிட்டை என்ன மச்சான் அவன், எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷனல்லயே ஒரு எரர் பண்ணிட்டு பெனால்ட்டிலாம் வாங்கிட்டு வந்தான் நினைக்கிறேன் லாஸ்ட் மினிட்ல உருகுவே கிட்ட. ஐயோ அவன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லை மச்சான், இது ரொம்ப கேவலமா ஆனா. அதை தவிர்த்து டீமுமே எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் கிரியேஷன் அப்படிலாம் வந்து யாக்கரஸ் ஆனால் பயங்கர ஃபார்ம்ல இருக்கான், அது கிளியரா தெரிஞ்சுது. வந்து ஒரு 5 நிமிஷத்துல ஒரு கோல் அடிச்சான், அவன் டச்லாம் சூப்பரா இருக்கு. பட் இவனுங்க சான்ஸ் கிரியேஷன் மறுபடியும் நம்ம சொன்ன கதை தான். மைக்கேல் ஆர்டெட்டா கடைசி எப்படி சொல்றது, உனக்கு நல்ல மேனேஜர், சீசன் ஸ்டார்டிங்ல சூப்பரா பண்றான். கிட்டத்தட்ட இந்த சீசன்லயே 4 லாஸோ 5 லாஸோ தான். பட் பார்த்தனா க்ரூஷியல் டைம்ல லாஸஸ் வருது. கப்புல வந்து நீ பேக் எண்ட்ல போய் லாஸ் பண்ணனா கப்பே போச்சே மச்சான். அப்ப 2 வீக்ஸ்ல 2 கப்ல இருந்து வெளியேறி இருக்காங்க பேசிக்கா ஆர்சனல். ஸோ இனிமே 2, ஸோ டொமஸ்டிக் கப்ல இருந்து தேர் அவுட் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ இனி இருக்கிறது 2 தான், ஸோ சாம்பியன்ஸ் லீக் அண்ட் பிரீமியர் லீக். ஸோ ஆர்சனல் ஃபேனா நீ என்ன ஃபீல் பண்ற அப்படின்னா, எனக்கு பிரீமியர் லீக் கிடைச்சாவே போதும்டா இந்த வருஷம், ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வருஷம் எல்லாம் பாத்துக்கிறேன்டா, அதையாவது கொடுங்கடா அப்படின்றதான் ஒரு ஆர்சனல் ஃபேன்ஸோட ரொம்பவே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான காரணம் அதுதான். ஸோ எஸ், அந்த மேட்ச்ல வந்து எகைன் ஓடகார்டோட பேக்கில் ஒரு மிஸ் பண்ணுவான், அங்க இருந்து தான் ஆக்சுவலா அட்டாக் ஆரம்பிச்சது அவங்க ஃபர்ஸ்ட் கோல். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கிராஸ் பெஞ்சமின் ஒயிட் வந்து மேபி மிஸ் டைம் பண்ணியிருக்கான். பட் அவனோட ஸ்டாண்டர்ட் ஈஸி கிளியர்னா, ஈஸி கிளியர் அவனோட ஸ்டாண்டர்ட் கிடையாது நான் சொல்ல மாட்டேன். ஒரு நார்மல் ஒரு ஏர்ல போட்ட பால் தான், நீ கரெக்டா நின்னு பொசிஷன் பண்ணி ஹெட்டர் மட்டும் தான் வின் பண்ணணும், வின் கூட பண்ண வேண்டாம்டா, ஜம்ப் பண்ணி கிளியர் பண்ணணும். அதை விட்ட சரி ஒரு கோல் விட்டு அதுக்கப்புறமே அவன் பிளேயை பார்க்கணும் மச்சான், அவ்வளோ எரர்ஸ் பண்ணா மச்சான். எனக்கு தெரிஞ்சு அவனையா தூக்கலன்னு தெரியல, ஆர்பில பொசிஷன் டிம்பர் இல்லையோ இன்ஜுரியோன்னு நினைக்கிறேன், ஆர்பில எவனுமே எடுத்துட்டு வரல, அவ்வளவு மிஸ்டேக் பண்ணான். எனக்கு தெரிஞ்சு மெயின் கல்பிரிட் அவன் தான் எனக்கு தெரிஞ்சு.
ஓகே. ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு மேட்ச் பார்க்கும்போது. நைட்டு பார்க்குறேன் 2:30 மணிக்கு முடியுது. ஃபேன்ஸுமே ஸ்டேடியம் விட்டே போல. அப்படியே நின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ணுவானுங்க அவனுங்கலாம் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி சவுத்தாம்ப்டனுக்கு வந்து. இன்னொன்னும் சொல்லலாம், சவுத்தாம்ப்டன் வந்து ஒரு கிரிப்டோனைட் டீம் மாதிரி ஆர்சனலுக்கு எனக்கு ஆமா தெரிஞ்சு. எப்பவுமே அடிச்சிருக்காங்க. பட் அவனுங்க இன்னொன்னு சொல்லணும்னா 14 மேட்ச் அன்டிஃபிட்டட்ல வரானுங்களா மச்சான். ஆமா ஆமா மச்சான், ஆனா என்ன நீ வேணா சொல்லலாம் சொல்லிக்கூடா, நீ அதெல்லாம் சொல்லு. ஆனா அவங்க சாம்பியன்ஷிப் டேபிள் சைடு சாம்பியன்ஷிப் சைடு நீங்க பிரீமியர் லீக்ல டாப் அப்படின்னு இருக்கும்போது இந்த மேட்ச்ல மேபி யாக்கரை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே. வை இந்த மேட்ச் ஏன் ஸ்வீடன்ல நல்ல ஃபார்ம்ல இருந்து வரான், உனக்கு FA கப் ஆமா. கிடைக்கிறதுக்கு நீ குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்ட. சோ உன்னோட நல்ல ஃபார்ம்ல இருக்கிற ஸ்ட்ரைக்கரை போட்டு ஆடு. சூப்பர் ஃபார்ம்ல இருக்கா மச்சான் அவன். அது லிட்டரலி ஓகேடா, ஆனா நீ அவனை ஆடணும்ல. இந்த மாதிரி ஆடிட்டு நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அவனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் சப்போஸ் லீட் வரல அப்படின்னா நீ ஃபுல்லா ஆட அவனை. சப்போஸ் லீட் வந்துருச்சுன்னா அப்புறம் நீ ஜீசஸ் எடுத்துட்டு வா, ரெஸ்ட் கொடுத்த மாதிரி ஆயிடும் இவனுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அகைன் நான் ஸ்குவாட் டோட்டலாவே வந்து எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து நீ பெஞ்சமின் வைட் சொல்லு, யார் வேணா சொல்லு, மேனேஜரோட டாக்டிக்கல் தான் இங்கேயுமே ப்ளே ஆகுதுன்னு எனக்கு ஏதோ தோணுது பர்சனலா. அதுவுமே இருக்கு. ஸோ ஒரு மேட்ச்ல ஒரு பிளேயர் மிஸ்டேக் பண்றான். ஸோ அது எப்படி நடக்கும்? ஸோ அது வந்து நம்ம டெஃபினட்டா பிளேயர்ஸ் வந்து அப்ப நாளைக்கு வேற ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணுவான், இன்னொருத்தர் மிஸ்டேக் பண்ணுவான். பட் ஃபைனலா மேனேஜர் ஹேஸ் டு ஸ்டெப் இன். வந்து மேனேஜர் தான் மச்சான் எடுத்துக்கணும். இன்டர்வியூலயும் அவன் கரெக்டா பேசினான். நான் பிளேயர்ஸ் எல்லாம் குறைய சொல்ல மாட்டேன், ப்ளேம் ஃபுல்லா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. ப்ளேம் நீ தானே எடுத்தாகணும், ஏன்னா டாக்டிக்ஸ் நீ தான் ப்ளே பண்ற. ஒரு சின்ன டீம் கிட்ட போயிட்டு நீ ஒழுங்கா ஆட முடியல. அதுதான் ஆச்சு. இப்ப சிட்டி கிட்ட போயிட்டு நீ ஹையர் ஹேண்ட்ல இருக்கிற ஃபேவரட்டா போற ஃபைனலுக்கு நீ போயிட்டு உன் கேம் ஆடு, ப்ராப்பரா ஆடி இருக்கலாமே. நீ சீசன் ஸ்டார்டிங்ல எப்படி ஆடின? ஒரு 4 கோல் 5 கோல் மேட்சுக்கு மேட்ச் அடிக்கிற மாதிரி ஆடினேன். அந்த மாதிரி ஆடலாமே. சவுத்தாம்ப்டன் கிட்ட போயிட்டு நீ அப்படி தோத்துட்டு வர்றது ரொம்ப எப்படி சொல்றது, ஹார்ட்னிங்கா இருந்தது மச்சான். பாக்குறதே கஷ்டமா தான் இருந்தது. என்னடா இப்படிப்பட்ட டீம் ஃபேன்ஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த லாஸ. அதுவும் வந்து மேபி நல்ல சைட் கிட்ட வந்திருந்தா கூட ஓகே. சவுத்தாம்ப்டன் நல்ல சைடு தான், இல்லன்னு சொல்ல, தொடர்ந்து அன்டிஃபீட்டடா இருக்காங்க, எல்லாமே ஓகே. பட் எப்படி பார்த்தாலும் அவங்க ஒரு சாம்பியன்ஷிப் சைடு தான். ஸோ மேபி பிரீமியர் லீக் சைடு கிட்ட தோத்துருந்தா கூட ஓகே அப்படி இப்படின்ற மாதிரி ஆயிருக்கலாம். பட் இந்த லாஸ் வந்து டெஃபினட்டா ஃபேன்ஸ் வுடன்ட் ஹேவ் எக்ஸ்பெக்டட். ஸோ அதுதான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி ஒரு வேக்கப் காலா என்னன்னு தெரியல. பட் அகைன் பிரீமியர் லீக் வில் பி a டாப் priority ஃபார் ஆர்சனல். அண்ட் சாம்பியன்ஸ் லீக் இருக்கு கிடைச்சா ஓகே. பட் பிரீமியர் லீக் ஆல் இன் போயிட்டு இனி இங்க ஆன மாதிரி அங்க ஆக கூடாது ஆர்சனல் பொறுத்த வரைக்கும். அதுதான் அவங்களோட மேஜர் கன்சர்ன். எனக்கு இப்படி போற நிலைமையை பார்க்கும்போது அங்கேயுமே ஆகுமோன்னு தோணுது மச்சான். நிறைய ஹை பாசிபிலிட்டி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் கிளியர் ஃபேவரட்ஸா இருக்கிறோம் இப்போதைக்கு இருக்க 9 பாயிண்ட்ஸ் கிளியர் அப்படி இப்படின்னு சொல்றோம். பட் அங்கேயுமே எனக்கு எப்படி தெரிஞ்சு நீ சாம்பியன்ஷிப் சைடு கிட்டே எப்படி ஆடுறனும் போது அங்க போய் சேஃபா ஆடுறேன், ஒரு டிராக் ஆடுறனும் போதெல்லாம் ஈஸியா வந்து சிட்டி பிடிச்சிருவாங்க. சிட்டி இப்ப ஆலாண்டு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தா இப்ப லிவர்பூல் ஃபார்ம் ஆக்கி விட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனை கோல் அடிக்க போறான்னு தெரியல. இதுக்கு மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு பிரீமியர் லீக்குமே எனக்கு டவுட்டா தான் இருக்கு இப்போ வரைக்குமே. ரொம்ப 100% ஷூரிட்டியா சொல்ல முடியாது. இதெல்லாம் நடந்ததுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ரீவாம்ப் எதிர்பார்க்கறேன். ஆர்டெட்டாவை தூக்கிடுங்க, வேணாம், நல்ல மேனேஜர் தான், நல்லா பில்ட் பண்ணிடா டீமை. எனக்கு தெரிஞ்சு நீ சீசன் ஸ்டார்டிங் நல்லா ஆடும்போது பேக் எண்ட்ல தான் நல்லா ஆடணும். ஆக்சுவலா சீசன் ஸ்டார்டிங் வந்து அப்படியே மொமெண்டம் பில்ட் பண்ணி நீ இருக்கிற மொமெண்டம்ல அடிச்சு நொறுக்கணும் பேக் எண்ட்ல. பட் பேக் எண்ட்ல போயிட்டு இப்படி சஃபர் ஆகுற, பேனிக் பண்ண பிரஸ் பண்றோம் எனக்கு தோணுது மச்சான். இன்டர்நேஷனல் வந்து பிளேயர்ஸை கூப்பிட்டது பிளஸ் வந்து பார்த்தோன்னா நீ சொன்ன மாதிரி இந்த மேட்ச்ல ஏன் யாக்கர்ஸ் ஆடல? சேஃப்டி பாக்குறியா, சாம்பியன்ஸ் லீக் முக்கியம் பாக்குறியா, இல்ல பிரீமியர் லீக் முக்கியம் பாக்குறியா? எனக்கு புரியல. அட்லீஸ்ட் அஃபிஷியலா நீ அனௌன்ஸ் பண்ணிட்டு கூட நான் சொல்லலாம், நான் FA கப் வந்து மெயினா பாக்கலங்க, நான் சாம்பியன்ஸ் லீக் பண்றேன்ட்டு. அது சொன்னா கூட பரவாயில்ல. பட் எதுவுமே சொல்லாம நீ கெப்பாவா ஆடுற, திரும்பி கெப்பா அவ்வளவு மிஸ்டேக் பண்ணா கரபோ கப்ல, அதுக்கே கொஸ்டினா இருந்தது. திரும்பி ராயா ஆடல, நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. ஆமா. சோ அகைன் ஃபேன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒரு சில்வர் வேறா. நீ EFL போயிடுச்சு, இத நீ FA ட்ரை பண்ணலாமே. எதுக்கு ஒன்னு கிடைச்சதுனா FA EFL ஓட பெட்டர் கப் ஆக்சுவலா. ஸோ டெஃபினட்டா அதுவும் வந்து நீ போன ஃபைனல்ஸ்ல தோத்த செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஃபேன்ஸ் இருந்தாங்க, பிளேயர்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வராங்க அப்படின்னு இருக்கும்போது FA கப்ல திருப்பியுமே இதே தான் நீ போற, ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி ஒரு எதுக்குடா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தது. ஸோ டெஃபினட்டா ஸோ ஆர்சனல் இனியுமே வந்து பிரீமியர் லீக் வேணும்னா நீ சொல்ற மாதிரி வந்து 7 மேட்ச் இருக்கு, சீரியஸாவே கஷ்டமான விஷயம் தான். சாம்பியன்ஸ் லீக் வேற இருக்கு. ஸோ இந்த புவர் ஃபார்ம் அது வந்து கண்டினியூ ஆச்சுன்னா டெஃபினட்டா பிரீமியர் லீக்கும் போக சான்ஸ் இருக்கு, சாம்பியன்ஸ் லீக்குமே போக சான்ஸ் இருக்கு. எகெயின் இப்போவாது எழுந்துடுறா அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் நீயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவ. கரெக்டா? சோ எஸ், இதுதான் மச்சான் ரீவாம் பண்ணோம் மச்சான். எதுவுமே அடிக்கல, திரும்பி இன்னொரு சான்ஸ் கேட்கறான், அடுத்த வருஷம் நான் ட்ரை பண்றேங்கன்ட்டுனா தம்பி நீ ட்ரை பண்ணது போதும், இதுக்கப்புறம் கிளம்பு அப்படின்ற மாதிரி தான். கிட்டத்தட்ட ஃபேன்ஸுமே நொந்துட்டானுங்க. என்ன பண்ணுவானுங்க, நல்லா ஆடுற டீம் திடீர்னு போய் சவுத்தாம்ப்டன் எல்லாம் தோக்குதுன்னா, டாப்ல இருக்கிற டேபிள்ல பயன் மியூனிக்லாம் அடிக்கிற, சாம்பியன்ஸ் லீக் போயிட்டு பெரிய பெரிய டீம்லாம் அடிக்கிறன்னும் போது சவுத்தாம்ப்டன் அடிக்க முடியாதா? கரெக்ட்.
ஆப்வியஸா. ஸோ எஸ், இதுதான் எங்களோட சம்மரைஸ் இந்த ஆர்சனல் அண்ட் சவுத்ஹாம்ப்டன் மேட்ச் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் உங்கள் கருத்தை டெஃபினட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்சனல் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? ஸோ ஆல்ரெடி 2 கப்பில் இருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. பட் இனியுமே 2, அதாவது பெரிய மெயின் ப்ரீமியர் லீக் இருக்குது அண்ட் ஆல்சோ சாம்பியன்ஸ் லீக்ல இருக்குது. ஸோ அதில் எப்படி போகிறாங்க அண்ட் கன்சிஸ்டன்சி இனி வருமா? ஸோ எல்லாமே எனக்கு வந்து நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from both of us. நன்றி, வணக்கம்.